ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் விஜயோட சிஸ்டம் சேஞ்ச் அட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷனில் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப பவர்ஃபுல். சரியாக நடந்தால் இது ஒரு ரெவல்யூஷன், பட் இல்லைனா இது ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர். நவ் லெட்ஸ் see the first manifesto, டைரக்ட் டெமோக்ரஸி சிஸ்டம். இது என்னன்னா, மக்கள் டைரக்டாக கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் போடலாம். 10,000 சிக்னேச்சர்ஸ் இருந்தால் கவர்மெண்ட் டைரக்டாக ரிப்ளை பண்ணணும் அந்த பெட்டிஷனுக்கு. 5 lakh சிக்னேச்சர்ஸோட ஒரு பெட்டிஷன்ஸ் இருந்தால் அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணணும். பட் இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னா, மக்களுக்கு டைரக்டாக பவர் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகும். பட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பொலிட்டிக்கல் மேனிபுலேஷனுக்கான ரிஸ்க் இருக்குது. லேக்ஸ் ஆஃப் யூஸ்லெஸ் பெட்டிஷன்ஸ் மே அரைவ். இதனால கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி கம்மியாகும். அடுத்து டிஜிட்டல் கவர்மெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம். ஆன்லைன்லேயே கவர்மெண்ட் சர்வீஸ் பெறதுக்கான ஒரு வசதி வித் ஹெல்ப் ஆஃப் வெப்சைட் ஆர் மேபி அன் ஆப். இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னா, கரப்ஷன் வில் டெஃபினெட்லி ரெடியூஸ், டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகும். பட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ரூரல் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது தான் மெயின் ப்ராப்ளம். அவங்க யூஸ் பண்ண முடியலன்னா எப்படி அந்த மிடில் மேனை ரிமூவ் பண்ணுவாங்கன்றது தான் கேள்வியே. அடுத்த வாக்குறுதி அசம்பிளி டைம் ஃபார் சிட்டிசன்ஸ். அசம்பிளியில் ஒரு ஃபுல் டே மக்கள் இஷ்யூஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னா, ரியல் ப்ராப்ளம் ஸ்பாட்லைட்டில் வரும். இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த வாக்குறுதி ஏஐ யூனிவர்சிட்டி. ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு டெடிக்கேட்டட் யூனிவர்சிட்டி. இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஃபியூச்சர் ஜாப்ஸ் ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குளோபல் கம்பெனிஸும் அட்ராக்ட் ஆகும். பட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ஹை காஸ்ட், அப்புறம் இட் மே ஜஸ்ட் பிகம் அனதர் இன்ஜினியரிங் காலேஜ் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா. அண்டு ஏஐ சேஞ்சஸ் ஃபாஸ்ட், பட் எஜுகேஷன் சிஸ்டம் யூஸ்வலி ஸ்லோ. அடுத்து ஏஐ மினிஸ்ட்ரி, ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி ஃபார் ஏஐ பாலிசி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் ஃபோக்கஸ்ட் கவர்னன்ஸ் ஆன் ஏஐ, ஃபாஸ்ட் டெக்னாலஜி அடாப்ஷன். பட் இதில் இருக்க டிமெரிட்ஸ் என்னன்னா, ஓவர் ரெகுலேஷன் ஸ்டார்ட் அப்ஸை ஸ்லோ பண்ணும். அடுத்து ஏஐ ஹப்ஸ். சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி சிட்டிஸில் ஏஐ ஹப்ஸ் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, லோக்கல் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், மைக்ரேஷனும் ரெடியூஸ் ஆகும். பட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நிறைய டைம் ஆகும், நிறைய காஸ்ட்டும் ஆகும். இவங்க ஏற்கனவே நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க, ஆனால் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா தெரியல. ஃபைனலி இலவசங்களை அள்ளித்தரேன்னு சொன்னவர் இப்போ தன்னை ஒரு சிஸ்டம் சேஞ்ச் லீடராக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரியலாக நடக்குமா இல்லை வெறும் ஹைப்பா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.